சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் MM யூசுப் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம பல்வேறு நேரங்களில் இந்த சர்ஜரியை பற்றி இந்த விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கோம். இருந்தாலும் கூட நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது ஆர்வம் குறையாமல் பேசுகிறதுக்கு காரணம் அந்த அப்டேட் அது எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ரோபாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பண்ணிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு மனதளவில் எல்லா நோய்வாய்ப்பட்டவர்களோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னுடைய கேள்வி, இருதயம் தொடர்பான பிரச்சனைகளில் ரோபாட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலன் அளிக்குங்கிறது உண்மை. ஆனால் 100% அத்தனை விதமான இருதய பிரச்சனைக்கு ரோபாட்டுங்கிறது பலன் அளிக்குமா? எல்லாருக்கும் அது செட் ஆகுமா? இப்போதைக்கு ஏன்னா நாங்கள் ஸ்டார்டட் ரோபோட்டிக் சர்ஜரி மோர் தென் 6 years now. இப்போது என்னோட ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரியாக இருக்கட்டும், வால்வ் சர்ஜரியாக இருக்கட்டும், இந்த ASDன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹோல் இன் த ஹார்ட், எனி அடல்ட் ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி மோர் தென் 90% ரோபோட்டிக் அசிஸ்டடாக பண்ணுறோம். இதுதான் அந்த உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் அடல்ட் ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரிஸ். மணிக்கு டாக்டர், நான் அப்பப்போ கேட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி அப்படிங்கிறது ரீடூ சர்ஜரி, இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் சர்ஜரிஸ், அல்லது கம்பைன் சர்ஜரிஸ், வால்வ் ப்ளஸ் பைபாஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது மல்டிபிள் வால்வ்ஸ், அந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு இன்னும் அந்தளவுக்கு வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஃப்யூச்சரில் ஆகலாம். ஏன்னா வேர் வி ஸ்டார்டட் இன்றைக்கி இருக்கிறது வந்து இட்ஸ் இனாமஸ் க்ரோத். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயின்லி அந்த ரோபோவோடைய ப்ரிசிஷன்னா அந்த துல்லியமாக செய்கிறது அண்ட் விஷுவலைசேஷன். இப்போ 3 காரணங்கள் ரோபோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். போன் கட் பண்ணாமல் பண்ணுறது தான் மெயின் அட்வான்டேஜ் பேஷண்ட்டுக்கு. அதனால் ட்ராமா கம்மி, பெயின் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, இன்ஃபெக்ஷன் இது வரைக்கும் மோர் தென் 750 பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நோ இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் மேஜர் அட்வான்டேஜ். இது காரணம் என்னென்னா அந்த கேமரா இஸ் 20 to 40 times மேக்னிஃபைட். நம்ம பார்க்குறத விட மிக பெருசாக காமிக்கும். இந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் நம்ம சுண்டு விரல் சைஸ் தான், அதனால தான் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, சைடில் ஹோல்ஸ் போட்டே பண்ணிடலாம். அண்ட் அந்த டெக்ஸ்டிரிட்டின்னு சொல்கிற அந்த மூமெண்ட், நம்ம கை மூவ் பண்ணுறத விட அது வந்து 400 to 500 degrees மூமெண்ட் இருக்குது இன் ஆல் டைரக்ஷன்ஸ். நம்ம கை பின்னால் இப்படி திரும்பாது, ஆனால் அது பின்னாலையும் திரும்ப, 360 degree சைடில் எல்லாமே. ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம 2 கை, அது 4 கை யூஸ் பண்ணலாம் அட் சேம் டைம். அண்ட் அந்த 2 கையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம், லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் ஒரே நேரத்தில் ஈக்குவலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸ் இட் மோர் அட்வான்டேஜஸ் டு ரீச் எனிவேர் இன் த பாடி. இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்குமே சொல்கிறேன், பாடியிலையும் அப்படி தான், பட் ஹார்ட்டுக்குள்ளேயுமே இப்போ வால்வ் ரிப்பேர்ஸ் எல்லாம் ரொம்ப துல்லியமாக ஹார்ட்டுக்கு உள்ளே போய் கிளியராக பார்த்து ப்ரிசைஸாக சூச்சர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் எங்களோட அட்வான்டேஜ். ஸோ இது அப்படியே பேஷண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். டெக்னாலஜிங்கிறது நான் முதல்ல கீ ஹோல் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம், அப்பயும் நம்ம பேசியிருக்கோம், நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு. அதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ புரியலை. ரோபோ சர்ஜரின்னொன்னே டக்குன்னு இட் ஹிட்ஸ் தெம். ஸோ தேர் ஆர் ஏபிள் டு ரிலேட்டட் டு டெக்னாலஜி. ஸோ ரோபோன்னா ஓகே, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்ல அவுட்கம் வருது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறாங்க. அதனாலையும் இப்போ என்னோடய ரெஃபரல் பேஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் தான். பேஷண்ட்ஸ் வர்றது தான் மோர் தென் 50-60% ஆஃப் பேஷண்ட்ஸ். இது ஹேஸ் ரியலி ஷோன் அ டிஃப்ரென்ஸ். இது நாட் ஒன்லி காமன் மேன், எங்களோட பப்ளிகேஷன்ஸ் ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, ஜாமான், அதில் ஓவர் த லாஸ்ட் 20 years இப்போ கார்டியக் சர்ஜரி பண்ணோம், 10 years மோர் அட்வான்ஸ்டு. அவங்களோட எவிடன்ஸில் பார்த்தா எல்லா மேஜர் சென்டர்ஸையும் தே கொலாபரேட்டட், நாங்களும் அதில் இருக்கோம். அதில் பார்த்து தே ஹவ் ஷோன் நாட் ஓன்லி டஸ் இட் ரெடியூஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அண்ட் குவிக் ரிக்கவரி. ஏன்னா இது வந்து 2 weeks to 3 weeks ரிக்கவரி கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி 3-4 months. Not only that, but it reduces complications and mortality, which is death rate. ஹார்ட் இருதய பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து அதனுடைய பொசிஷனிங்னு ஒன்று இருக்குது. இதை பொறுத்து தான் பல விஷயங்களை மருத்துவர்கள் முடிவெடுக்கிறாங்க. சில நேரங்கள் அது வேல்வோட இந்த கார்னரில் போயிடுச்சு, அங்கே ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, இதை நம்ம வந்து பைபாஸ் தான் பண்ணி ஆகணும், நார்மலான இதில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் வருது. ஸோ ரோபாட்டிக்கில் அந்த மாதிரி சிக்கலான சிகிச்சைகளையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத தாண்டி செகண்ட் டைமு அல்லது 2ஆக ஒன்றிணைந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ
அதே மாதிரி ஒரு பிரச்சனை அடிப்படையாக கொண்டது தானே இந்த வேல்வுல அடைப்பு அல்லது மற்ற இடங்கள் உள்ள அடைப்புங்கிறது. எங்கேயாவது சிக்கலான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதே ரோபோட்டில் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னமுமே ஓப்பன் ஹார்ட்டில் தான் பண்ணணும்னு வச்சுருக்கோமா? இல்லை, இதுக்கு தான் ஆக்சுவலாக ரோபோட் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸ் ஓகே. வித் பெட்டர் அவுட்கம். இது நீங்கள் கேட்டதில் ஒன்று வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் அடைப்பு, இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது. இன்னொன்று வேல்வில் அடைப்பு. இப்போ வேல்வில் அடைப்புக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதில் என்னென்னா ரொம்ப கால்சியம் இருக்கும், கொஞ்சம் உள்ளே இருக்கும், வேல்வ் தள்ளி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் ரோபோட்டில் இன்னும் ஈஸியாக எங்களால் பண்ண முடியுது. ஈவன் ஓல்டர் பேஷண்ட்ஸ், இப்போ 75-80 இயர் ஓல்டெல்லாம் அந்த மாதிரி முதல்ல வில் டினை சர்ஜரி, ஓப்பனில் தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் இப்போ ரோபோட்டிக்கில் பண்ணுறோம். 4-5 நாளில் வீட்டுக்கு போகிறாங்க. இது நிறையாவே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று இந்த பைபாஸ் சர்ஜரியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டென்ட் வைக்க முடியாது, பைபாஸ் தான் பண்ணணுங்கும்போது ரோபோட்டில் ஆக்சஸ், அந்த எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனால. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பைபாஸ் சர்ஜரியில் என்னென்னா காலில் கட் பண்ண மாட்டோம். ஸோ நோ கட்ஸ் இந்த லெக். எல்லாம் இந்த நம்ம பைபாஸ்க்கான வெசல் காண்டுவிட்டுன்னு சொல்லுவோம், அது ஃபுல்லாக செஸ்ட்டுக்குள்ளேருந்தே எடுப்போம். ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், வெயின்ஸ் கிடையாது கால்லேருந்து. அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜ் வந்து இட் லாஸ்ட் லாங்கர். சர்ஜரியோட மெயின் அட்வான்டேஜ் ஆர்ட்ரி யூஸ் பண்ணுறது தான். ஸோ வி கிவ் தட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக்கேஜ் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணும்போது. இந்த லாங்கர் கான்டியூட் கிடைக்கிது. அதனால் எல்லா பைபாஸையும் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போதே சொல்லியிருக்கோம் 1 or 2 பிளாக்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ மல்டிபிள் பிளாக்ஸ் ஓப்பனில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், பீட்டிங் ரொம்ப குறைஞ்சிருக்கும், அதெல்லாம் இப்போ ரோபோட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த ஓப்பன் செஸ்ட் ட்ராமா குறையும் போது அந்த காம்ப்ளிகேஷன் ரேட் சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகுது. இது வி ஹவ் நோட்டிஸ்ட் ஓவர் த லாஸ்ட் 2 years. இதய அறுவை சிகிச்சைகளில் உள்ள பிரச்சனைகளில் சிக்கலானது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலைன்னா கூட நிறைய பேருக்கு ஓரளவு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒன்று இந்த கால்சியம் டெபாசிட் அது எக்கச்சக்கமாக இருக்குது, அதனால் நம்ம எக்மோ செயற்கை இருதயத்தை வச்சு இயற்கை இருதயத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு அதில் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனையை உள்ளடக்கியது, அது வெற்றிகரமாக இருக்குங்கிற அர்த்தம். ஸோ இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தையும் கூட நீங்கள் சொல்ல ரோபோட்டிக் டெக்னாலஜியில் சரி பண்ணிட முடியுதா? 90% ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவால்வ் ஆனதே அப்படி தான். ஃபஸ்ட்டு இந்த புவர் ஹார்ட் ஃபங்க்ஷன், இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்மோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நாங்கள் பண்ணலை. ஓகே. பட் இப்போது நாங்கள் எக்மோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பைபாஸ் மெஷின்னு யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் டைமுக்கு. ஸோ இதை கம்பைன் பண்ணி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வி ஹவ் இவால்வ் டு ஆல்மோஸ்ட் ஆல் 100% மெடிசனில் எதையும் சொல்ல மாட்டோம். தெர் ஆர் சம் வேரியேஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ், பட் மோஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் ஃபாரின் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வரும்போது இதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன், என்ன ஆனாலும் என் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணாதீங்கம்பாங்க. பட் என்ன சொன்னாலும் கன்சென்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் சொல்லுவோம் 100% we cannot give ஒன்று கேரண்டி, இன்னொன்று இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் சர்ஜரி அப்போ திடீர்னு பிளட் ப்ரெஷர் ட்ராப், இந்த சின்ன கட்டில் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குன்னு வி ஆல்வேஸ் டேக் கன்சென்ட். அது லக்கிலி இப்போ எங்கள் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 yearsல we have done 3 or 4 which is less than 2%. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் க்ரோயிங். ஸோ இதுதான் இந்த ஹை வால்யூம் சென்டர்னு சொல்கிறோம், ஹை எக்ஸ்பர்டீஸ் சென்டரில் உள்ள அட்வான்டேஜ். வி கெட் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் அப்ராட் அஸ் வெல். ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை வி ஹாவ் டு கேர்ஃபுல்லி அசஸ் எவ்ரி பேஷண்ட். 2 things எனக்கு என்னோடய ட்ரெயினர்ஸ் எல்லாம் சொன்னதும், வாட் வி ப்ரீச் டு பேஷண்ட்ஸ் ஆல்சோ, ஒன்று இமீடியட் சேஃப்டி, இன்னொன்று லாங் டேர்ம் அவுட்கம். இது ரெண்டில் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு வி கிவ் த அவுட்கம் வித் ரோபோட்டிக். இதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகும்னா தென் வி கோ வித் ட்ரெடிஷ்னல் மெத்தட் விச் இஸ் நவ் வெரி லெஸ் தேன் 10%. இந்த ரோபாட்டிக் சர்ஜரியில் தழும்பு அப்படிங்கிறது நார்மலாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இல்லை மில்லிமீட்டர் இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ஜென்ரலாக வால்வ் சர்ஜரி, மல்டிபிள் பிளாக்ஸ் உள்ள சர்ஜரிக்கெல்லாம் 5 to 6 centimeters ஒரு ஸ்கின் கட் தான் இருக்கும். பைபாஸ் சர்ஜரினா லெஃப்ட் சைடு, வால்வ் சர்ஜரினா ரைட் சைடு. அது போக 2 அல்லது 3 ஹோல் லெஸ் தேன் லிட்டில் ஃபிங்கர் சைஸ் 0.8 centimetersல கட் இருக்கும். இவ்வளோ தான் ஹோல்ஸு. அதனால தான் இப்போ நம்ம ஓப்பன் சர்ஜரியில் ஒன்று போன் கட் பண்ணுறோங்கிறது ஒரு ஃபியர் அண்ட் அதோட ஹீலிங் 3 months. பட் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்ன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம்.
நம்ம போன் கட் பண்ணுறதுனால பாடிக்கு கிடைக்கிற ட்ராமா இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கோயிங் த்ரூ எ மேஜர் ஆக்சிடென்ட். அது இங்கே கம்ப்ளீட்லி 100% அவாய்டட். ஸோ இந்த ட்ராமா இஸ் வெரி வெரி லெஸ் தேன் 20% வரும். அதுதான் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். பிளட் லாஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணுறதுக்கும் ரோபோட்டில் பண்ணுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? அதுவும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி பிகினிங்கில் சொன்ன மாதிரி மேஜர் அட்வான்டேஜஸில் லெஸ் பிளட் லாஸ் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த பேஷண்ட்ஸ்க்கு மோர் தேன் 80% பேஷண்ட்ஸ்க்கு வி டோன்ட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் அட் ஆல். இன்னொன்று வந்து ஒரு 1 யூனிட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் 10% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் do not need more than 1 யூனிட் ட்ரான்ஸ்ஃபியூஸ். 80%க்கு ட்ரான்ஸ்ஃபியூஷனே கிடையாது. ஸோ அது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சர்ஜரிஸினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்த நோக்கி பயணப்படுது? ஏன்னா இப்போ கடந்த ஒரு 6 வருஷம் நீங்கள் சொல்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு 100% அதில் வித்தியாசம் இருக்குது. ஒரு பிளாக்கில் 2 பிளாக்கில் பண்ணது இப்போ 8 பிளாக்காக இருந்தாலும் பண்ணான்னு வந்துருச்சு. காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸை பண்ணலான்னு சொல்கிறீங்க. ப்ரிசிஷன்ஸ் கூடிருச்சு. இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகிற அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் வந்துருச்சு. இந்த டெவலப்மெண்ட்டோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து என்னென்னா இப்போது நாங்களே வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். கார்டியாக் சர்ஜரி மட்டும் இல்லை, எவ்ரி ஸ்பெஷாலிட்டி ரொபோட்டிக் சர்ஜரி இஸ் மேக்கிங் ஹியூஜ் ஸ்டெப்ஸ். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது இந்த அளவில் இருப்போம் நான் நினச்சே பார்க்கல இந்தியாவில். ஸோ வேர்ல்டு வைடும் அதே ப்ரோக்ரஸ். இப்போ வேர்ல்டு வைட் க்ரோத்தில் இந்தியா இஸ் மேக்கிங் எ சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இன் கார்டியாக் சர்ஜரி. ஏன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி தான் பண்ணுறோம். அதனால இட்ஸ் மேக்கிங் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். வாட் வி திங்க் வில் பி த ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா வில் பி இன்டெகிரேட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இதனால இட் இஸ் கோயிங் டு மேக் சர்ஜன்ஸ் லைஃப் அண்ட் பேஷண்ட்ஸ் லைஃப் ஈஸியர். நிறைய பேசிக் ஸ்டெப்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இன்னொன்று டெலிசர்ஜரி, லாங் டேர்ம் சர்ஜரிஸ். இங்கே உட்காந்துட்டு ஐ கேன் ஆப்ரேட் எனிவேர் இன் த வேர்ல்டு. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு மேஜர் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஏஐ இன்டெகிரேஷன் வில் மேக் இட் ஈஸியர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் டிவைசஸ்லாம். இப்போ வேர்ல்டு வைட் ஹார்ட் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5% தான் இஸ் டன் ரொபோட்டிக். இந்த நெக்ஸ்ட் 5 years they predict 20%. But when we bring this in the devices, in the suturing எல்லாம் difficult with robot. So அதெல்லாம் devices வச்சு பண்ணுறோம். We are working on in India itself. So அதெல்லாம் வந்துருச்சுன்னா it will make it 50% within the next 5 years. So these are the progresses we are waiting to see. இது இல்லாமல் இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொபோட்டிக்காக. யூஎஸ்லேயும் சவுதி அரேபியாலையும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது ஐ வில் சே ஈவன் மோர். டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் இன்னும் பெரிய லெவலில் பேசப்படலை இல்லையா டாக்டர்? கரெக்ட். அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயமா அல்லது ஹார்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமா இதில் எங்கே நம்ம இருக்கோம் டாக்டர்? நம்ம ஸ்டேஜ் என்ன? நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த அவைலபிலிட்டிஸ் தான் இஸ் த ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் அவேர்னஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சதெல்லாம் இட்ஸ் அ குட் திங். பட் தட் அஃபெக்ட்ஸ் ஒன் சைடு which is reduced availability of organs. ஸோ அது ஒரு மேஜர் ஃபேக்டர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசிடின்னு சொல்கிறோம், இந்த டைரக்ட் கார்டியாக் டெத்துன்னு, மற்ற கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறக்குற பேஷண்ட்ஸ்லேருந்து ஹார்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுலாம் சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் லீகாலிட்டிஸ். அதெல்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். பட் டெக்னாலஜி வைஸ் ஐ திங்க் வி ஆர் ஓகே. இப்போ அதையே இந்த சின்ன கட்டில் பண்ணுறதுக்கு தான் ரொபோட்டிக்லாம் வருது ஒழிய. பட் there is no big difference in immunos அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறதோ டெக்னாலஜிலையோ வி ஆர் வெல் அஹெட். மெயின் திங் அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்கன்ஸ் தான் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங். சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், இருதயத்தை சுமந்து செல்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் நினைக்கிறேன், யூஎஸில் யூகேல பின்னால் ஒரு பாக்கெட்டில் இந்த ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இதயத்தை அவங்க வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை வச்சு உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவலை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அது இந்தியாவில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு விஷயம் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் அதை பற்றி நம்ம எல்லாம் இந்த நிறைய ஹார்ட்டை பற்றி பேசுகிறதுனால இப்படி ஒன்று இருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கலாம் டாக்டர். கொஞ்சம் அதை சொல்லுங்களேன், உங்களுக்கு தகவல் தெரியல. ஃபர்ஸ்ட் திங் பெருமையாக நம்ம சொல்லலாம், இந்தியாவில் இருக்குது. ஓ, ஸோ இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் தான். ஓகே. இப்போ இந்த அவைலபிலிட்டி சொன்னோம் இல்லையா, கிடைக்கிறதில்ல எல்லாத்துக்கும் போது. ஸோ அண்டு சில நேரம் என்னென்னா எல்லாருக்குமே டிரான்ஸ்பிளான்ட்டில் முடியணும்னு கிடையாது. சிலருக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் தானாக ஹார்ட் ரிக்கவர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், அதாவது பிரிட்ஜ் டு டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம், அல்லது பெர்மனன்ட் சொல்யூஷன் விச் இஸ் ஹார்ட் கிடைக்காத பட்சத்தில் இது பண்ணுறோம். இது மாதிரி இப்போ மோர் தேன் 10 years வாழ்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் ஆல் கனெக்டட் டு பேட்ரி டிபெண்ட். ஸோ அந்த பேட்ரி கனெக்ஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்டில் இருக்கும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ பெல்ட்டில் ஹார்ட் இது ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இட் வில் பி பம்பிங். இப்போ இன்னும் சின்னதாலாம் வந்துட்டுருக்கு. ஸோ லிட்ரலாக இட் இஸ் ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷனை இந்த மெஷின் பண்ணும். ஓகே. ஸோ இது மாதிரி வாழ்கிறது இருக்காங்க. இந்தியாவில் நிறையவே பண்ணுறோம். ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. கோமாபிலிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இம்யூன் வேறையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு இம்யூனோ சப்ரஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேறு சில விஷயங்கள் பொருந்தாது, ரோபோட் பொருந்தலாம்னு யோசிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ தி பெஸ்ட் இவங்களுக்கு இதெல்லாம் கண்ணை மூடிட்டு இவங்க வந்து ரோபோட்டில் பண்ணலாம் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு மிக பொருந்தும்னு சொல்லுங்கள் டாக்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரியில் வெரி யங் பீப்புள் ஆர் ஹேவிங் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். மெயினாக இந்த ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி பண்ணுறோமே 23 year oldக்குலாம் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்போ நான் 20 years யூகேயில் ட்ரெயின் ஆனப்போ 60 வாஸ் வெரி லோ ஏஜ்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம் வரும்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 60 நம்ம கண்ட்ரியில். ஸோ இது யாருக்கு பொருந்துங்கும் போது 2 groups ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ரொபோட்டிக் சர்ஜரி ரியல் பெனிஃபிட். ஒன்று இந்த அண்டர் 60, தே ஆர் த ரியல் பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அவங்களுக்கு வேலைக்கு சீக்கிரம் போகணுங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். பண்ணிவிட்டு வித்தின் 3 weeks தே கேன் பி கம்ப்ளீட்லி பேக் டு நார்மல் 2 to 3 weeksல. ஸோ அது ஒரு குரூப். இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்டர்லி, நீங்கள் சொன்ன கோமாபிலிட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ், இம்யூனோ சப்ரசன்ஸாக இருக்கட்டும் அல்லது மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், கிட்னி லங் ப்ராப்ளம்ஸ், புவர் ஹார்ட் ஃபங்க்ஷன், ஓல்டர் மோர் தென் 80 years ஆஃப் ஏஜ், இவங்களுக்கு இட் மேக்ஸ் எ ரியல் பெனிஃபிட். ஏன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ராமா இல்லைங்கிறதுனால தி ரிகவர் எக்ஸ்ட்ரீம்லி குவிக்லி. எங்களோட குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில் 25% ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் ஓவர் த ஏஜ் ஆஃப் 75. அதில் ஓல்டஸ்ட் ஐ ஹவ் ஆப்ரேட்டட் இஸ் 93 year old. ஸோ அவரெலாம் வேறு ஆப்ஷனே இல்லை, ஆன்கோயிங் பெயினில் இருந்தார். ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணதுனால 6 daysல he went home, he was living well அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி இந்த ஓல்டர் குரூப் வித் மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ்க்கு இட் மேக்ஸ் எ ரியல் பெனிஃபிட் கிளினிக்கலி, வேறஸ் யங்கர் பேஷண்ட்ஸ்க்கு மானிட்டரி வைஸ். ஸோ இந்த 2 group ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹேவ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். எமர்ஜென்சி கேருக்குள்ளே வந்து இந்த ரோபோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றதோடு கம்பேர் பண்ணும் பொழுது இது ரொம்ப ரொம்ப ஈஸி, உடனடியாக முடிவெடுத்து உடனடியாக போகக்கூடிய விஷயம். அதனால் நம்ம வந்து எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண போகும்பொழுது பெரும்பாலும் ரோபோட்டில் போகிறது நல்லதுன்னு யோசிக்கலாமா? அந்த ஒரு சிச்சுவேஷன் முடியாது. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஸ்டில் ஓப்பன் சர்ஜரி இஸ் த பெஸ்ட். என்ன காரணம்னா எமர்ஜென்சி ஹார்ட் இஸ் நாட் பம்பிங்கும் போது நம்ம ரீச் பண்ணணும் ஹார்ட்டை. இது ரோபோவில் வந்து நம்ம ஃபுல் கம்ப்ரெஷன் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டச்சிங், எங்கே நம்ம பண்ணணுமோ அதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம். வேறஸ் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வி ஹாவ் டு ரீச் த ஹோல் ஹார்ட். அதுக்கு இப்போ நீங்கள் இதை கேட்டதுனால நான் மற்றதும் சொல்கிறேன். தெர் ஆர் சர்டன் கான்ட்ராஇண்டிகேஷன் சர்டன் கண்டிஷன்ஸில் ரோபோ பண்ண முடியாதுங்கிறது. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரினால எங்கெங்கன்னா எமர்ஜென்சி வேர் வி ஹாவ் டு ரீச் த ஹார்ட் இமீடியட்லி இன் மினிட்ஸுங்கிறது ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று வந்து முதல்ல லங் சர்ஜரி பண்ணி எல்லாம் ஸ்டக்காக இருக்குது, அதுதான் ரீடூ சர்ஜரிலையும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பண்ணுறது முடியாது. இது ரெண்டும் ஆக்சுவல் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ். அது போக சில இது இருக்குது, லோ லங் கெப்பாசிட்டிலாம் அசஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த 2 சிச்சுவேஷன் இஸ் ரியலி நாட் ஃபார் ரொபோட்டிக் சர்ஜரி. ட்ரெடிஷ்னலாக அறுவை சிகிச்சை செஞ்ச ஒருத்தர், பைபாஸ் பண்ண ஒருத்தருக்கு வந்து 4 வேல்வ் பண்ணாங்க. ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இன்னும் 2 வேல்வில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனைகள் ரோபோட்டில் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வராமல் இருக்கிறது, 2வது முறை மீண்டும் வராமல் இருக்கிறது தவிர்க்கப்படுமா அல்லது அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை? ரோபோட்டுங்கிறது இப்போ இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணோம், ஆனால் மறுபடியும் வர்றது அப்படிங்கிறது பேஷண்ட்டுடைய உடல்நிலை, அவங்களுடைய உணவு, பிற பழக்க வழக்கங்கிறத அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த சர்ஜரியை பற்றி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம், பின்னால் அது வராதுங்கிறதுக்கு எந்த உறுதியும் ரோபோட்டில் பண்ணதுனால நம்ம அளிக்க முடியாதுன்னு சொல்லலாமா? இல்லை, கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது ரோபோட்டில் பண்ணுறதுல. நான் அது முதல்ல சொன்ன மாதிரி ரோபோட்டில் பண்ணும்போது இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது ஆர்ட்ரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் சர்ஜரியில் ஏன் பண்ணுறது இல்லைன்னா இந்த போன் கட் பண்ணி பண்ணுறோம், 2 ஆர்ட்ரிஸையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் அந்த போன் ஹீலிங் ப்ராப்ளம் வரும், ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் ஹை. அதனால தான் அது அண்ட் டெக்னிக்கலி இட் இஸ் டிமாண்டிங் ஒன்று. பட் ரோபோட்டிக் சர்ஜரியில் கால்லேருந்தே நம்ம வெயின்ஸ் எடுக்கிறது இல்லை. இந்த கால்லேருந்து எடுக்கிற வெயின்ஸ் வந்து 5 to 10 yearsல பிளாக்ஸ் வர சான்சஸ் ஆர் மோர் தென் 50%. வேறஸ் ஆர்ட்ரிஸ் உள்ளேருந்து செஸ்ட் வால்லேருந்து இந்த ஆர்ட்ரிஸை எடுத்து தான் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறோம், டோட்டல் ஆர்டீரியல்னு சொல்லுவோம். அதில் பண்ணுறதுனால there is 90% chance they will not have problem for life. Failure rate is less than 10%. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ரோபோட்டிக்கில் பண்ணால் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. பட் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற ஃபேக்டர்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.
நான் அதை திரும்ப இந்த இதுலேயும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிறது, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ரெகுலர் வாக்கிங். இப்போ நான் சர்ஜரி பண்ணிட்டேனே, அது ரோபோட்டில் பண்ணிட்டேனே, எனக்கு ஒன்றும் அப்படின்னு கிடையாது. செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். அதாவது டேக்கிங் டேப்லெட்ஸ் ரெகுலர்லி அண்ட் வாக்கிங், எவ்ரிடே வாக்கிங் அப் 45 minutes to 1 hour அண்ட் சென்சிபிள் ஈட்டிங். டயட்டுன்னு சொல்ல வரல, லோ ஃபேட் லெஸ் ஆயில், இது 3 ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என்னென்னா சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். லைஃப் லாங் வச்சுருந்தா தென் இது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ரொபோட்டிக்கில் ஆல்மோஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் மோர் தென் 9 out of 10 வில் நாட் ஹேவ் ப்ராப்ளம். டாக்டர், அதாவது ரோபாட்டிக்ங்கிறது இன்னமுமே நிறைய பேரை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அதில் உள்ள யாருக்கு பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு இல்லாமலே இருந்தது. இந்த மாதிரி இடங்களில் உங்களை மாதிரி மருத்துவர்களுடைய ஆணித்தனமான கருத்துக்களும் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயம் எடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.